ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 6:15க்கு தான் எந்திரிச்சேன். சரி எந்திரிச்சோன்னே என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அரிசி மாவு தான் இருந்தது வீட்டில். சரி இடியப்பம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி காய வச்சுருக்கேன். தண்ணி சூடு பண்ணிவிட்டு மாவும் பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம இடியப்பம் புழிஞ்சிக்கலாம்ல. அதுக்காக தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நைட்டே அரிசி ஊற வச்சுருந்தேன் மாவு அரைக்கலான்னு சொல்லிவிட்டு கிரைண்டரில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓடிக்கிட்டுருக்கு. நம்ம இப்போ இடியப்பம் புழியலாம். சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம குழம்புக்கு தான் ரெடி பண்ணணும். அந்த பக்கம் இடியப்பத்துக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். இடியப்பம் புழிஞ்சதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சிடலாம். அது வெந்துட்டு இருந்ததுன்னா நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இடியப்பம் முன்னாடியெல்லாம் செய்ய கஷ்டப்பட்டுட்டு அதிகமாக செய்யவே மாட்டேன். ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது ரொம்ப ஈஸியான வேலை தான். அடிக்கடி செய்கிறவங்களுக்கு அது பழகிடும். ரொம்ப சிம்பிளான வேலை. இடியப்பமும் வெந்துருச்சுங்க. அடுத்து தேங்காய் பழம் நான் ரெடி பண்ணிட்டேன் முன்னாடியே. இப்போ மத்தியானத்துக்கு கருவேப்பிலை குழம்பு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயமும் சீரகம் கடுகு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கிட்டுங்க. நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நம்ம கட் பண்ணி போடக்கூடாது. இது மிக்சியில் ஒரு 3 தக்காளி அரைச்சிருக்கேன். இதை அரைச்சி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் குழம்பு மசாலா தூளும் போட்டுக்கோங்க. செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி ஊற்றிக்கணும். இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம கருவேப்பிலை பொடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தாங்க போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலக்கி விட்டுருங்க. உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த கருவேப்பிலை சாரெல்லாம் அதில் இறங்கணும். நல்லா இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். மத்தியானத்துக்கு சாதமும் கருவேப்பிலை குழம்பும் தாங்க. கிரைண்டரில் அரிசி மாவு போட்டு வந்தால அதை அரைச்சி முடிச்சுட்டு அதையும் கழுவிடலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ.